இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் நிருபத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஊழியமும் ஒரு போராட்டம் என்பதை சுட்டி காட்டுவதாக தெரிகிறது. 1 திமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய நிருபத்தில் இந்த போராட்டத்தை எதிர்த்து போராட துப்பாக்கிகள், வாள் மற்றும் ஈட்டிகள் அல்ல, ஆவிக்குரிய ஆயுதங்கள் தேவை என்று தெளிவாக விளக்குகிறார். இது அரண்களை நிர்மூலமாக்குவதை உள்ளடக்கியது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் எபேசு சபைக்கு எழுதிய நிருபத்தில் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று கூறுகிறார். 2 திமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த யுத்தத்தில் ஈடுபட ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு வேண்டும். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். பவுல் கூறுவது போல நாம் முழு அர்ப்பணிப்புடன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி முன்னேற வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட நம்மை உற்சாகமூட்டும் கண்ணுக்கு தெரியாத மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு ஒரே ஆறுதல். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே பவுலுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை நேசிக்கிற யாவருக்கும் கொடுக்க போகிற நீதியின் கிரீடம் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு தான் நம்மை முன்னோக்கி செல்ல ஏவுகிறது. 2 திமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதாவது இருளின் வல்லமையை மேற்கொள்ள தெய்வீக வல்லமை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இறுதியாக நினைவில் கொண்டு நாம் நம் ஓட்டத்தை ஓட கடவோம். மறுபடியும் நாளை சந்திக்கலாம். ஆமேன்.